இல்லையா? சுதந்திரமா இருக்கிறோம், அதனால சந்தோஷமா இருக்கிறோம். நம்முடைய சந்தோஷத்திற்கு, நம்முடைய அமைதிக்கு அடிப்படை காரணம் சுதந்திரம். இது மட்டும் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. நாட்டில் அமைதியும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. அப்ப இந்த நேரத்தில் நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்களை கொஞ்சம் ஞாபகம் வைக்கணும். முதல்ல இந்தியா எப்படி இருந்தது நீங்க படிச்சிருக்கீங்க. 6வது வகுப்புல இருக்கு, 7வது வகுப்புல இந்திய வரலாறு இருக்கு, எல்லா வகுப்புலையும் வரலாறு இருக்கு, இந்திய வரலாறு இருக்குது. இந்தியா அரசுகள் ஆண்டார்கள். அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு தான் வந்தாங்க ஐரோப்பியர்கள். வியாபாரத்துக்கு வந்து ஐரோப்பியர்கள் இங்க நமக்குள்ளே இந்த வேற்றுமை, நமக்குள்ளே இந்த ஒற்றுமையின்மை, சகோதரர்களுக்கு இடையே இருந்த சண்டைகளை பயன்படுத்தி அவங்க ஒருத்தர் தூண்டிவிட்டு கடைசியா ஒண்ணு ஒண்ணா நாட்டை பிடிச்சிட்டாங்க. 1600 வந்தவங்க 1750 வாக்குல மொத்த இந்தியாவையே தங்கள் கையில எடுத்துக்கிட்டாங்க. இந்திய நாட்டை பிடிச்சவங்க யாருன்னு கேட்டா எந்த நாடோ எந்த அரசாங்கம் பிடிக்கல. ஒட்டு மிளகு விற்க வந்த கம்பெனி, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, வியாபாரம் பண்ண வந்தவங்க நம்ம இந்த லட்சணத்தை பார்த்துட்டு நம்மளை அடக்கி ஒடுக்கி மிரட்டி நம்ம நாட்டை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சது மட்டும் இல்ல, எதுவுமே அவங்களை மீறி பண்ண முடியாது. விவசாயம் பண்ணணும்னா நமக்கு தேவை ஒண்ணு உற்பத்தி. ஆனா அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ புகையில, பருத்தி, இண்டிகோ, இந்த மாதிரி கரும்பு, அவங்க தொழிற்சாலைகளுக்கு என்ன கச்சா பொருள் தேவையோ அதெல்லாம் உற்பத்தி பண்ண வச்சாங்க. மருத்துவங்களை தண்டனை கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்முடைய தொழிற்சாலைகள் எல்லாம் கைத்தொழில்களா இருக்குது. அதையெல்லாம் அவங்க நல்லடிய செய்தாங்க. வெளிநாட்டில இருந்து தொழிற்சாலைகளில் உற்பத்தி பண்ண பொருட்களை கொண்டு வந்து மலிவு விலைக்கு உற்பத்தி பண்ணி நம்முடைய தொழிற்சாலைகளை மூட வச்சாங்க. நம்முடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது வேற வழியே இல்லை, வேற ஆப்ஷன் இல்லை. வெளிநாட்டுக்காரர்களை ஓட விரட்டுவதுதான் என்று மக்களுக்கு புரிஞ்சது. அது முதல்ல புரிஞ்ச உண்மையிலே தமிழர்கள் தான். எப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்த கூலி தேவர், நெல்கட்டும் செவல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அரசாங்கத்தை நடத்தின கூலி தேவர், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் சிவகங்கை சீமையில ஆட்சி செய்த மருது சகோதரர்கள், இப்படி ஒன்னொன்னா. அதுக்கப்புறமும் வேலூர் புரட்சி 1806 வேலூர் புரட்சி. இது எல்லாம் அடக்கப்பட்ட போதிலும், ஒடுக்கப்பட்ட போதிலும் எல்லாருக்கும் கண்டனம் கொடுத்து தூக்கிலிடப்பட்டார்கள். ஆனாலும் அந்த தாகம், சுதந்திர தாகம் நிற்கவே இல்லை. கடைசியில் இந்தியாவில் தொடங்கிய இந்த போராட்டங்கள் 1857 இந்தியா முழுவதும், தமிழகத்தில் தொடங்கிய போராட்டங்கள் இந்தியா முழுவதும் 1757 முதல் சுதந்திர போராட்டம் நடக்குது. முகலாய பேரரசர் தலைமையில் அதோட கொடுக்கப்படுது, அடைக்கிறாங்க. ஏன்னா ஆங்கிலேய கையில் போலீஸ் இருக்குது, ஆட்சி இருக்குது, அரசாங்கம் இருக்குது. அது போல அவங்களுக்கு தேவையான மீட்டு அப்பப்போ வெளிநாட்டில் இருந்து, இங்கிலாந்துல இருந்து கொண்டு வந்துடுறாங்க. எப்பெல்லாம் இந்தியாவுக்கு புரட்சி நடந்ததோ அப்பெல்லாம் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்துல இருந்து படையை கொண்டு இந்தியர்களை ஒடுக்கிட்டாங்க. இறுதி 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்குறாங்க. தொடக்க காலத்தில் மிதவாதிகள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் இருந்தாங்க. மிதவாதிகளால் பெருசு எதுவும் சாதிக்க முடியல அப்படின்னு கொஞ்சம் தீவிர தேசியவாதம். பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், நாரதிந்தோ கோஷ், இவங்கெல்லாம் முன்ன இல்லை. ஆங்கிலேயர்களை நம்ம வந்து
சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, வேவேசு ஐயர் என்ன எத்தனை தீவிரமா அதிலும் குறிப்பா சிதம்பரத்துடைய தியாகத்தெல்லாம் சொல்லணும்னா அவர் செய்த தியாகத்திற்கு அளவே கிடையாது. ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக ஒரு கம்பெனியே தொடங்கி, சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்கி 2 கப்பலே வாங்குற ஒரு கப்பலுடைய விலை 1 லட்சம், 2 லட்சத்துல கப்பல் வாங்கி ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் ஓட்டார். அதனால்தான் கப்பல் ஓட்டிய தமிழன். நம்ம அதை இன்னைக்கு மதிப்பிடல. அதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு 1905 சிதம்பரம் அவர்கள் கப்பல் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய போது 8 கிராம் தங்கத்தின் விலை 1 ரூபாய் 50 காசு. நீங்க கணக்குப்படி பாருங்க. வீட்டில் போறப்போ 2 லட்சத்துடைய மதிப்பு பாருங்க. நாட்டுக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு கப்பலை வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுறார். இந்தியா அவருக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா, திருநெல்வேலி தேசத்துறவு வழக்கின் ஒரு தோல்வியான ஒரு வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சு, சிறையில் இருந்து வரும்போது எதுவும் கையில் இல்லாத ஒரு நிலையில எல்லாம் இழந்து வெளியே வருகிறார். அப்படி ஒரு தியாகத்தை வேற யாருமே பண்ணிருக்க முடியாது. தூத்துக்குடியில பெரிய ஒரு செல்வந்தர்களுக்கு பிறந்த சிதம்பரம் நாட்டுக்காக அவ்வளவு பெரிய பண்ணியிருக்கிறார். சிதம்பரனாருக்கு ஆங்கிலேயர் செய்த துரோகத்திற்காக காஞ்சிநாதன் சிதம்பரனாருக்கு தண்டனை கொடுத்த திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆன்ஸ் அவர்களை கண்டிக்க விரும்புகிறார். அவர் திரும்ப மதுரையிலிருந்து வருவார். ஆனால் அவர் ஒரு நாள் டக்குனி மணியாட்சியின் இடத்தில் துப்பாக்கியால சுட்டுக்கு தானும் தன்னைத்தானே சுட்டு கொண்டு விடுகிறார். நாட்டிற்காக ஆங்கிலேயர் ஒருத்தர் சொல்லிட்டு தானும் இறந்து வருகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அதற்காக நாட்டுக்காக மிலிட்டரியில் சேர்றதுக்கு கூட தயாராக. இப்படி நம்ம பெரியவர்கள் முன்னோர்கள் செய்த தியாகத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். தேசிய லெவலில் மகாத்மா காந்தி, நேரு, பட்டேல், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சுக்தேவ், எண்ணிய பேர். பகத்சிங் செய்த தியாகம், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு 3 பேர் செய்த தியாகத்துக்காக, அவங்க ஆங்கிலேயர் எதிர்த்ததற்காக, அவங்கள தேச துரோக குற்றச்சாட்டப்பட்டு கடைசியில பெருசா கோட்டில் அப்படிங்கிற ஒரு மைதானத்துல ஓப்பன் நாட்டு தூக்கிலிடப்பட்டு கடைசியில டயர் வச்சு கொளுத்தி யமுனா நதியில தூக்கி வீசப்படுகிறார்கள். இப்படி நம்ம முன்னோர்கள் நாட்டிற்காக சொல்ல முடியாத இன்னல்களை எல்லாம் அனுபவிச்சு தியாகம் பண்ணி இறுதியா நம்ம 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் சுதந்திரம் அப்படிங்கிறது சும்மா கிடைச்சதும் இல்லை, சாதாரணமா கிடைச்சதும் இல்லை. பல்வேறு இழப்புகள், இன்னல்கள், தியாகங்கள், இதுக்கு விளைவாக நம்ம சுதந்திரம் கிடைச்சிருக்கோம். இப்போ நம்ம சுதந்திரமா இருக்கிறோம். சுதந்திரம் அமைதிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அதை நம்ம உண்மையிலே சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சுதந்திரத்தை மதிக்கணும். நாட்டு கற்றோடு வாழணும். இப்ப நம்ம நாட்டு கற்றோடு இருந்து நம்ம இந்தியாவை வல்லரசு மாற்றணும். இப்ப இன்னைக்கு 3வது நாடுகள்ல நம்ம இருக்கிறோம். இந்தியா ஒரு பெரிய வல்லரசா மாறணும். மாற வாய்ப்பு இருக்கு. அதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய முயற்சியை என்ன அப்படின்னா, இந்தியா பொருளாதார ரீதியிலும் முன்னேறி இந்தியா ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கிட்டு இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. ஆனாலும் இன்னும் தொழில்துறையில செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்ம சுயசார்போடு இருந்து இந்தியா வல்லரசா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாடுபடுகிறார்கள். நாமும் தேசப்பற்றோடு வாழ்ந்து நாட்டை மதிச்சு நல்லவங்களா இருந்து
நீங்க